வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பில் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒன்றிணைந்து கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமேன். இந்த நேரத்திலும் இணையதளத்தின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் எங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக நான் மறுபடியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே இந்த லைவ் ஸ்ட்ரீமை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமாய் நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உயர்த்துகிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த லைவ் ஸ்ட்ரீமை உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த லைவ் ஸ்ட்ரீமின் ஆரம்பம் முதல் முடிவு ஜெபம் வரையிலும் கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. எல்லா தடைகளை கர்த்தர் முறியடிப்பீராக. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மலமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதமாய் நடத்த போற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல ஆண்டவரே இணைந்திருக்கிற, இன்னும் இதில் இணைய போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. கர்த்தரே வழி நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் அநேகரை கர்த்தர் இணைத்தருளுங்க. கர்த்தர் இணைத்தருளுகிற அன்புக்காக நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உண்மை பாடி துதித்து ஆராதித்து உங்க நாமத்தை உயர்த்த இருக்கிறோம் அப்பா. துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. சந்தோஷமாய் முழு இருதயத்தோடு பாடி துதித்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. அம்மை துதிக்கும் பொழுது ஒவ்வொருடைய இருதயங்கள் களி கூறுவதாக. இயேசுவின் நாமத்தில் களி கூறட்டும். துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். ஒரு புது பலன் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் சந்தோஷமாய் உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் தாமே இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புது பலனை தந்து அற்புதமாய் நடத்த போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து துதித்து பாட போகிறோம். நம் கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவர்களாய் ஆண்டவரை நாம் துதித்து பாட போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல நல்லா உட்கார்ந்து எங்களோடு சேர்ந்து பாடுங்க. என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார். சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
கண்டார் இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டுக் கொண்டார் என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார் என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம்மாவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம்மாவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஜெயம் தந்தார் இயேசு ஜெயம் தந்தார், சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தார் இயேசு ஜெயம் தந்தார், சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. இயேசு தேவன், இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. இயேசு என் தேவன், இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஹalleluya. இயேசுதான் நமக்கு எல்லாம். ஹalleluya. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் அவர் நமது தேவன். ஆமென். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹalleluya. முற்றும் முடிய நம்மை ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். முற்றிலும் ஜெயம். ஏதோ பாதி ஜெயம் அல்ல. ஆமென். ஏதோ குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ஜெயம் அல்ல, ஏதோ வாழ்க்கையின் குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும் ஜெயம் அல்ல, முற்றிலும் ஜெயம். கடைசி பரியந்தம் நம்மை ஜெயமாய் நடத்தி ஆமென் அந்த பரலோகத்தின் ஆமென் ஆமென் அந்த வாசலை நாம் அடையும்படி நம்மை செய்வார். ஹalleluya. ஆமென். நம் தேவன் முற்றிலுமாய் ஜெயம் பெற்றவர், முற்றிலுமாய் ஜெயம் தருகிறவர். ஹalleluya. இன்னொரு பாடலை பாடலாம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே
நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். ஹalleluya. முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசுவினால் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இந்த பாடலை சேர்ந்து பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவினால் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினால் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினால் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினால் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை நடத்திடுவார், அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை நடத்திடுவார், அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். ஆமென். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். பாடுகள் நிந்தைகள் வந்தாலும் இயேசுவின் சிலுவையை சுமந்து செல்வோம். பாடுகள் நிந்தைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்தே செல்வோம். பாடுகள் நிந்தைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்தே செல்வோம். பரிசுத்த தேவன் நம் இயேசுவை பாரெங்கிலும் பாறை சாற்றிடுவோம். பரிசுத்த தேவன் நம் இயேசுவை பாரெங்கிலும் பாறை சாற்றிடுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினால் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். பட்டயமோ மரணமோ வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகிடோம். பட்டயமோ மரணமோ வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகிடோம். பரலோக தேவன் நம் இயேசுவின் நாமத்தை உயர்த்திட எழுந்து செல்வோம். பரலோக தேவன் நம் இயேசுவின் நாமத்தை உயர்த்திட எழுந்து செல்வோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார், யார் நமக்கெதிராய் நிற்கக்கூடும்? தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார், யார் நமக்கெதிராய் நிற்கக்கூடும்? அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர், மரண பரியந்தம் நடத்திடுவார். அழைத்தவர் என்றும் சொல்லுங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர், மரண பரியந்தம் அழைத்தவர். அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர், மரண பரியந்தம் நடத்திடுவார். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே சொல்லுங்க, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களை நம்மை நிறுத்துவார். முற்றிலும் ஜெயம் கொள்ளு
நாமத்திலும் ஜெயம் கொள்ளுவோம். ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம். ஜெபத்துக்கு பதில் உண்டு, ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே நமக்கு. பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு. சொல்லுங்க, என் ஜெபத்துக்கு அவர் பதில் தருவார். ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு. Hallelujah. One more time. ஜெபத்துக்கு பதில் உண்டு, ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஆமென். இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், என்னை பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், என்னை பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தான். பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தான். ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தான். எதை குறித்தும் பயமில்லை, பயமில்லை. காரணம், ஜெயமுள்ள கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே எனக்கு. பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம். ஜெபத்துக்கு பதில் உண்டு, ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம். இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி சொல்வோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் நமக்கு வெற்றி. ஹalleluya. நம்முடைய சுயத்தினால வெற்றி அடைய முடியாது, நம்முடைய பலத்தினால, நம்முடைய திறமையினால ஜெயம் கொள்ள முடியாது. இயேசு என்ற நாமத்தினால தான் நாம் ஜெயம் கொள்ள முடியும். Victory in the name of Jesus. சாத்தானா இருந்தாலும் சரி,
வாழ்க்கையின் கஷ்டங்களா இருந்தாலும் சரி, எதையும் மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் தான் ஆகும். ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க, அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க. நமக்காக சிலுவையில் பலியான அந்த இயேசு, நமக்காக யாவையும் ஹalleluya இழந்த இயேசு, ஹalleluya நமக்காக தன்னையே தந்த இயேசு, அவரை உயர்த்துவோமா? எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க இன்றைக்கு தோல்வி அடைந்தது போல உங்க நிலைமை இருக்கலாம். நான் தோல்வி அடைந்து விட்டேன், இனி எழும்ப முடியாது, இனி முன்னேற முடியாது என்ற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஹalleluya, நீங்க தோற்று போய் இருக்கலாம், ஆனா உங்களையும் எழுப்பி நிறுத்துகிற ஒருவர் உண்டு, உங்களையும் உயரத்திற்கு கொண்டு போகிறவர் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு. இயேசு சொல்லுங்க, எல்லாரும் வாயில இயேசு. இயேசு என்ற நாமத்தினால் நாம் ஜெயம் பெறுவோம். இயேசு என்ற நாமத்தினால் நாம் உயர்த்தப்படுவோம். ஹalleluya. ராதுராஷே ஹந்திமாசி லேது மஹாந்தராஷே சொல்லுங்க, இயேசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எங்களை ஜெயம் ஜெயம் சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க. எங்களோடு கூட இருந்து சென்ற இடமெல்லாம் எங்களை ஜெயம் உள்ளவர்களாய் நிறுத்துகிற தேவனுக்கு நன்றி. ஹalleluya. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு, அவர் நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. முடியாது என்று நீங்க நினைக்கிறத இயேசு முடித்து காண்பிப்பார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் அவர். ஹalleluya. அவர் நாமம் உயர்ந்தது, எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகம் உண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகம் உண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். ஓ இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு
நாமத்தை உச்சரித்து பாடுகிற பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு வெற்றி உண்டாகும். இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல பேய்கள் நடுநடுங்கும். இயேசுவின் நாமம் சொல்ல சொல்ல தீராத நோய்களும் விலகி போகும். நீங்க நல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த நாமத்தை சொல்வோமா? இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். ஓ என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Thank you Lord. என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, சொல்லுங்க எங்கள் உயிரான இயேசு, எங்க உயிரோடு கலந்த தெய்வமே. ஹalleluya. கவலையை மறக்க பண்ணுகிறவர் அவர், கண்ணீரை துடைக்கிறவர் அவர். ஓ நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறவர் அவர், நம்முடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறவர் அவர். அவர் நல்லவர். சொல்லுங்க, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் துதிப்பே என் உயிரே நான் உம்மை துதிப்பே. பாவமை உயர்த்துகிறோம் அப்பா. எல்லா துதி கனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 33:27. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்முடைய ரெஃப்யூஜ். ஆமென். நம்முடைய அடைக்கலம். அவருக்குள்ள நம்ம அடைக்கலமாய் வந்து விடும் பொழுது நிச்சயமாகவே அது ஒரு ஆசீர்வாதம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவரே உனக்கு முன்னின்று உன்னுடைய சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்வாரா? அவர் நம்முடைய அடைக்கலமா இருக்கும் பொழுது எல்லா சத்துருவின் கிரியைகளையும் அவர் துரத்திட்டு கடைசியில் நம்மகிட்ட சொல்லுவாரா, அழிச்சு போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிடுவார். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். எந்த சத்துருவின் கிரியைகளும் நம்மை தொடாதபடி கர்த்தர் வேலி அடைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த மாதத்துக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை நீங்க அப்படியே 100% நீங்க நம்பணும். ஆமென். நம்ம பாடணும் இல்லையா, 100க்கு 100 உண்மையே நம்பினோம் என்று சொல்லி. அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு அடைக்கலம். அவர் நமக்கு அடைக்கலம். நீங்க சொல்லி பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறது. சங்கீதம் 91ல சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நீர் என் தேவன், நீர் என் கர்த்தர், நீர் என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று அவர் சொல்லுகிறார் இல்லையா? இன்னைக்கு நீங்க எல்லாரும் வாய்களை திறந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அனாதி தேவனே நீங்க தான்ப்பா என் அடைக்கலம். எல்லாம் கொஞ்சம் சொல்லி பாருங்களேன் வாய்களை திறந்து. ஆண்டவரே நீர் என் அடைக்கலம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாம் அடைக்கலமா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மோடு கூட நமக்கு கொடுக்கிற சில ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம எல்லாம் நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். இன்றைக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்திலே இந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து, வாக்குத்தத்தத்தை குறித்து பேசும் பொழுது ரூத் எப்படி தேவனுடைய சமூகத்திலே அவள் அடைக்கலமாய் வந்தாள், ஆண்டவரை எப்படி தனக்கு அடைக்கலமாக்கி கொண்டாள். ஒரு மோவாபிய ஸ்திரீதான், ஆண்டவரை அறியாத ஒரு ஸ்திரீதான், அவர் ஒரு அருவருப்பான விக்கிரகங்களை பணிந்து கொள்ளுகிற ஒரு பெண் தான். ஆனால் அவள் ஆண்டவரை அடைக்கலமாக்கி கொண்டு அவரை பற்றி கொண்டாள் என்று சொல்லிவிட்டு அவளுடைய என்னென்ன கேரக்டர், யாருக்கு தேவன் அடைக்கலமா இருப்பார், எப்படி ரூத்துக்கு அடைக்கலமா இருந்தாரோ அப்படி உங்களுக்கும் அடைக்கலமா இருப்பார் என்று ஒரு கோணத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். இன்றைக்கு அதோடைய தொடர்ச்சியாகவே இன்றைக்கு நான் பேச வேண்டும் என்று நான் உணர்த்தப்படுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை எப்படி வழி நடத்துவார், நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தை நம்ம தெரிந்து கொள்வோம். சங்கீதம் 91ஆம் சங்கீதம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. அதே வசனம், நான் சொன்ன அதே வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 91:2. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அடுத்த வசனம் 3ஆம் வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அடுத்த வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும் பொழுது
அப்போ கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கும் பொழுது என்று சொல்லும் பொழுது நாம் அவரை தேடி வரணும், ஆண்டவரை அடைக்கலமாக்கி கொள்ள வேண்டும். நேற்றைய தினத்தில் அப்படி ரூத்துடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் திரும்பி பாருங்க. எப்போது ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார் என்றால் அவரே தெய்வம் என்று பற்றி கொள்ளும் பொழுது, குடும்ப வாழ்க்கையில சில டிசிஷன்ஸ் எடுக்கும் பொழுது, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, அது மாத்திரமல்ல வசனத்தை பிடித்து கொள்ளும் பொழுது, எனக்கென அதை பொறுக்கி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார் என்று பார்த்தோம். இங்கு பார்க்கிறோம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். ஆமேன். அப்படியானால் செட்டைகளின் கீழே இல்லாத யாருக்குமே அடைக்கலம் கிடைக்காது. ஆமேன். அப்படிதான் அர்த்தம். அந்த செட்டைகளுக்கு கீழே வரும் பொழுதுதான் ஒரு அடைக்கலம் வருகிறது. உதாரணமாக மழைக்காலம் வச்சு கொள்ளுங்களேன். மழையில் நம்ம வெளியே போகிறோம். அப்போ வெளியே போகும்போது நம்ம கையில் என்ன எடுத்துகிட்டு போவோம்? கொடை எடுத்துகிட்டு போவோம். அப்போ கொடை எடுத்துகிட்டு போகும்போது பெரிய கொடையாக இருந்தால் அதில் 2 பேர் அல்லது 3 பேர் கூட நம்ம அந்த கொடைக்குள்ளே இருக்கலாம். அதே வேளையில் சின்ன கொடையாக இருந்தால் ஒருத்தர் மட்டும்தான் அதில் இருக்க முடியும். அப்போது வெளியில் போகிறவங்க எல்லாரும் மழையில் கொடையை வைக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க நனைஞ்சிட்டே தான் இருப்பாங்க. அப்போ மழை வருது, என்னைய நினைக்குது, இவங்க மட்டும் நினையாமல் போகிறாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கொடையின் கீழே அவங்க இருக்கிறதுனால அவர்களுக்கு அந்த தண்ணி விழாமல் ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. இதே மாதிரி தான் ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே வரும் பொழுது நமக்கு அடைக்கலம் கிடைக்கிறது. ஆமேன். உலகத்தில் இந்த நாட்களில் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள். இந்த கொரோனாவினால வந்த போராட்டம் எவ்வளோ கஷ்டம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை அடைக்கலமாய் கொள்ளும் பொழுது கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்களில் தூக்கம் வராது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன், கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து கொண்டே இருப்பேன். அப்போ ஆண்டவர் என்னோடு கூட உணர்த்துவார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மல்கியா 4ஆம் அதிகாரத்திலெல்லாம் சொல்லப்பட்ட அவருடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அந்த வசனத்தை சொல்லி 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 ஜெபிக்க 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 கர்த்தர் ஒரு புதிய ஆரோக்கியத்தை கொடுத்தார், ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். குடும்பத்துக்கும் கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே நம்ம வந்துட்டா நம்மை பாதுகாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு, அவருடைய கடமை. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய செட்டைகளுக்கு கீழே வராமல் எங்கேயோ இருந்துட்டு, தூரத்துல இருந்துட்டு, பாவத்துல இருந்துட்டு, ஆண்டவர் என்னை பாதுகாக்கல, ஜெபிக்காமல் இருந்துட்டு, பைபிள் வாசிக்காமல் இருந்துட்டு ஆண்டவர் என்னை பாதுகாக்கலையே, ஆண்டவர் எனக்கு அடைக்கலமா இல்லையே என்றால் அது யார் மேல தப்பு இல்லையா? ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, உங்களுடைய செட்டைகளின் கீழே நான் அடைக்கலமாய் வந்து விடுகிறேன் அப்பா, நீங்க என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும். அந்த 5-6ஆம் வசனத்தை நம்ம எல்லாம் வாசிக்கலாமா? 91ஆம் சங்கீதம் 5-6ஆம் வசனங்கள். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆச்சரியம். எந்த கொள்ளை நோய் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், பாழாக்கும் சங்காரம் வந்தாலும் அவர் நம்மை பாதுகாத்து கொள்வார். காரணம், அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் நாம் வந்து விட்டோம். ஆமென். எல்லாரும் இப்ப கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்க போறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு நீங்க அடைக்கலமா இருங்கப்பா, உம்முடைய நீரே எங்களுடைய கோட்டையா இருங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சிறகுகளிலாலே எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறீங்களோ அவர்கள் மேல இப்பொழுது கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம், அவருடைய பாதுகாப்பு இறங்கி வருகிறது. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க.
பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள வைங்க. இப்பொழுது கர்த்தருடைய பாதுகாப்புக்காக நம்முடைய தேசத்துல, குடும்பங்களில, பிள்ளைகள் மேல, சபைகளில, எல்லா தேசங்களிலும், நீங்க இருக்கிற பட்டணத்தில, தேசங்களில கர்த்தருடைய பாதுகாப்பு வரும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கோட்டை அப்பா, நீர் எங்களுக்கு அடைக்கலம் அப்பா. ஆண்டவரே, உம்மை சார்ந்து, உம்மை நம்பி, உம்முடைய சட்டைகளின் கீழே வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடைக்கலமா இருப்பீராக. எங்களுடைய தேசத்துக்கு, பட்டணத்துக்கு கர்த்தர் அடைக்கலமா இருப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். சங்கீதம் 37 சங்கீதம் 37 39 வசனம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். ஆமென். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். ஆமென். இந்த டைம் ஆஃப் ட்ரபிள், ஆமென், ஆண்டவர் தான் அவர்களுடைய அடைக்கலம். நம்முடைய பிரச்சனை, ஆபத்து காலத்தில் சங்கீதம் 46:1 கூட நம்ம பார்க்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருக்கும் பொழுது, அது இக்கட்டு காலம் வந்தாலும் சரி, ஆபத்து காலம் வந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார், நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 27 சங்கீதத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 5 வசனத்தை நான் வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தீங்கு நாளில் அவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல பார்த்தோம், இக்கட்டு காலத்தில் கர்த்தர் நமக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்தில் கர்த்தர் நமக்கு அடைக்கலம், தீங்கு நாளில் கர்த்தர் நமக்கு அடைக்கலம். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நெருக்கத்துல போய் கொண்டிருக்கலாம், இக்கட்டுகள் மத்தியில போய் கொண்டிருக்கலாம், வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு யார் எனக்கு அடைக்கலமா இருக்கக்கூடும், எனக்கு யார் உதவி செய்யக்கூடும், எனக்கு யார் இந்த இக்கட்டுல எனக்கு துணையா இருக்கக்கூடும் என்று வேதனையோடு கூட நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம் அல்லவா? அவர் இக்கட்டு நாளில அடைக்கலமா இருப்பார், தீங்கு நாளில அடைக்கலமா இருப்பார், ஆபத்து காலத்தில் அடைக்கலமா இருப்பார். அப்ப நமக்கு என்ன கவலை இல்லையா? என்ன கவலை? ஆண்டவரை பார்த்துதான் நம்ம சொல்லணும், அப்பா இந்த இக்கட்டு காலத்துல உங்களை நோக்கி நான் கூப்பிடுவேன், ஆபத்து காலத்தில் ஆண்டவரை உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன், ஆண்டவரை தீங்கு நாளில் உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். அப்பா நீர் எனக்கு அடைக்கலமாய் இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வசனத்தை இதோடு சேர்த்து நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 25 எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 25:4 வசனத்தை வாசிப்போமா? 4 வசனம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான ஒரு வார்த்தை. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற வெள்ளத்தை போல இருக்கிற சூழ்நிலையில பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். ஆமென், ஹல்லேலூயா. பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். அப்ப பெருவெள்ளம்னா என்ன அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கொடூரமானவர்களுடைய சீரல்,
கொடுமையான மனிதர்கள் உங்களை வேதனைப்படுத்தலாம், உங்களை நெருக்கலாம், உங்களுக்கு ஒரு இக்கட்டு வருவது போல இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரு வெள்ளம் என்று சொல்லும் பொழுது இன்னொரு வசனத்தை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க நான் விரும்புகிறேன். ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசிப்போமா? ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது, வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென். இங்க கிளியரா சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது. அப்ப பெரு வெள்ளம் அப்படின்னா அது சாத்தானுக்கு அடையாளமா இருக்கிறது. இன்னொரு பக்கம் கொடூரமானவர்களுடைய சீரலுக்கு அடையாளமா இருக்கிறது. வெள்ளம் வந்தா எப்படிட்டு வரும்ல, சீறிட்டு வரும் இல்லையா? நமக்கு சுனாமி வெள்ளத்தை பார்த்துருக்குறோம், இன்னும் நிறைய வெள்ளங்களை நம்ம பார்த்துருக்குறோம். நம்முடைய நாட்டில் பார்த்துருக்குறோம், நார்த் இந்தியாவில் நடக்கிறதை நம்ம டிவியில் பார்த்துருக்குறோம். பிற நாடுகளில் நடக்கிற எல்லா வெள்ளங்களையும் இப்போ கூட ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் டிவியில். அவ்வளோ வெள்ளங்கள், அது எப்படி வருது? சீறிட்டு வருது, சீறி கொண்டு வருகிறது, அப்படியே அடிச்சுட்டு போகிறது போல வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சூழ்நிலையில் நான் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறேன், அடைக்கலமாக இருக்கிறேன். நீங்க இன்னைக்கு என்ன இக்கட்டில் இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த தீங்கு நாள்ல நீங்க ஒரு வேளை இருக்கிறீங்களா? ஐயோ, இந்த நெருக்கம் என்னால தாங்க முடியல, மனுஷர்களுடைய வார்த்தைகள் எனக்கு வெள்ளம் போல சீறிக்கொண்டு வருகிறதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லா விதத்திலும் ஒரே ஆபத்து காலமா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா? அல்லது பிசாசின் கிரியைகள் என்னால தாங்க முடியல நீங்க நினைக்கிறீங்களா? இந்த சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர்தான் நம்முடைய அடைக்கலம். ஆமென். அவர்தான் நம்முடைய அடைக்கலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல உங்களுக்கு விரோதமாக வந்த நெருக்கங்கள், இக்கட்டுகள், தீங்குகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். பெரிய வெள்ளம் போல சாத்தான் வரலாம், ஆனா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அடைக்கலமாய் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு என்ன சூழ்நிலை, இன்னைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையோடு நீங்க இப்ப இதை பார்த்துட்டு இருக்கீங்க? இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம், ஆண்டவரை நோக்கி. பிரசங்கம் முடியல, ஆனா ஒவ்வொரு காரியமா இந்த மாதத்துல எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இப்ப நம்ம ஜெபிக்க போற காரியம், ஆண்டவரே, கொடிய இடுக்கண்ல நான் அகப்பட்டு இருக்கிறேன், கொடிய கஷ்டத்துல வந்திருக்கிறேன், ஒரு பெரிய ஆபத்து என்னை சூழ்ந்திருக்கிறதப்பா. மனுஷருடைய சீரல், வார்த்தைகள், நிந்தைகள், அவமானங்கள் என்னால தாங்க முடியல, இருதயத்தை கிழிக்கிறது போல. வேதத்துல ஒரு வசனம் உண்டு அல்லவா, நிந்தை இருதயத்தை பிளந்தது, நிந்தை இருதயத்தை பிளந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? அல்லது கொடுமையான அந்த சாத்தான் உங்கள் குடும்பத்தை சுழட்டி சுழட்டி அடிக்கிறானா? பெரு வெள்ளத்தை போல அவன் சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறானா? நீங்க ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். ஆமென், ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அடைக்கலாம், இக்கட்டு நாளில் அடைக்கலாம், தீங்கு நாளில் அடைக்கலாம், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலாம். ஆமென். இப்படிப்பட்ட அடைக்கலம் ஆகிய நம்முடைய ஆண்டவர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி 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 இக்கட்டுகளை கடந்து செல்லலாம், ஆபத்துகளை கடந்து செல்லலாம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, அப்பா, இந்த ஆபத்து நேரத்துல, தீங்கு நாளில் உம்முடைய கூடார மறைவுல என்னை ஆண்டவரே காக்கிற தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்பீர்களா? இன்றைக்கு என்ன ஆபத்துல இருக்கிறீங்க? ஒருவேளை கடன் பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப நெருக்கி கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பிரச்சனை உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா ஆபத்து நாட்களிலும், எல்லா கொடுமையான நாட்களிலும், கொடூரமானவர்களின் சீரல் வரும் பொழுதும், பெரு வெள்ளம் சாத்தான் போல பெரு வெள்ளம் வரும் பொழுதும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார், அவருடைய அடைக்கலத்திலே வைத்துக் கொள்ள விரும்புகிறார். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, அப்பா, உம்முடைய பாதத்துல வருகிறோம் அப்பா, ஆண்டவர், நம்முடைய செட்டைகளின் கீழே வந்துடுறோம்ப்பா,
என்னை நோக்கி பாருங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை வழி நடத்துங்க, எனக்கு ஒரு அடைக்கலமா இருங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் கஷ்டத்தோடு வேதனையோடு அப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலையில, நெருக்கடியான சூழ்நிலையில, இக்கட்டு காலத்துல, தீங்கு நாள்ல அப்பா ஆண்டவரை கொடூரமானவர்களின் சீரல் பெரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆண்டவரே, நீர் இவர்களுக்கு அடைக்கலம் என்று நீ சொல்லுகிறது மாத்திரமல்ல, அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா, வழி நடத்துங்க அப்பா. ஆண்டவரை நெருக்கத்தில் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு விசாலத்தை கொடுங்கப்பா. தீங்கு நாள்ல கூடார மறைவில மறைத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரை கொடூரமானவருடைய சீரலை தணிந்து போக பண்ணுங்கப்பா. சாத்தானின் கிரியைகளை அழித்து போடுங்கப்பா. ஆண்டவரே, நீர் அடைக்கலமாய் இருங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடைக்கலமாய் இருங்க. இப்படி பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த தகப்பனே, இப்படி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலை, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலை. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே, போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலை, போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அநாதி தேவனே உங்கள் அடைக்கலம், என்னுடைய அடைக்கலம். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் அல்லவா? நிறைய பேர் உடைந்த உள்ளத்தோடு கூட நீங்க இருக்கிறீங்க. எவ்வளோ பிரச்சனை ஆண்டவரே, எவ்வளோ போராட்டம் ஆண்டவரே, எவ்வளோ உங்களை தேடினாலும் இன்னைக்கு நான் இருக்கிற சூழ்நிலை எவ்வளோ நெருக்கம் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிங்கல்ல ஆண்டவருடைய பாதத்துல. இன்னைக்கு அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இந்த மாதத்துல பாருங்களேன், உங்களுடைய எல்லா கண்ணீருக்கும் ஒரு பதிலை கர்த்தர் கொடுப்பார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமா வந்துட்டீங்க. அநாதி தேவனை உங்களுடைய அடைக்கலமாக்கி கொண்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. ரூத் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நேற்றைய தினத்திலே இந்த வசனத்தை வாசித்தோம், திரும்பவும் நம்ம வாசிக்கிறதுல தப்பு இல்லை. ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு. ஆமென். கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் என்று 91ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம். இங்க பார்க்கிறோம், ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைவான பலன். ஆமென். ஃபுல் ரிவார்டு. ஆமென். ஃபுல்லா எல்லாம் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு கர்த்தர் கட்டளையிடுவார் என்று சொல்லுகிறார். காரணம், ரூத் ஆண்டவரை தேடி மோவாபை விட்டுட்டு எழுந்து பெத்லஹேமுக்கு வந்து ஆண்டவரை தேடினாள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அவள் பிடித்து கொண்டாள். தேவனை அடைக்கலமாக்கி கொண்டாள். தேவனுடைய செட்டைகளின் கீழே அவள் வந்ததினால அவளுக்கு நிறைவான பலன். ஆமென். ஹல்லேலூயா.
சரி, எப்படிப்பட்ட நிறைவான பலன்? இன்னைக்கு நீங்களும் நானும், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு அடைக்கலம் என்று கம்ப்ளீட்டா டோட்டலா 100க்கு 100 அவரை நீங்க நம்பி அவரை உங்களுக்கு அடைக்கலமாக்கி கொள்ளும் பொழுது பாருங்க எப்படிப்பட்ட நிறைவான பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. முதல் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். முதல் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1:22. ரூத் 1:22ஆம் வசனம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியானிய தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இவங்க மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட நகோமி பெத்லகேமுக்கு வருகிறாள். அவள் சொல்லுகிறாள், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், அவரே எனக்கு அடைக்கலமா இருக்கட்டும் என்று சொல்லி அவள் வருகிறாள். பாருங்க, அங்கு பயங்கர கஷ்டத்துல குறைவுள்ளவளாய் நிறைவில்லாதவளாய் இருந்தாள். ஆனா இங்க பார்க்கும் பொழுது அவர்கள் வரும் பொழுது திரும்பி வரும் பொழுது வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். ஆமேன். பிகினிங் ஆஃப் பார்லி ஹார்வெஸ்ட். ஆமேன். பாருங்க, ஒரு பிகினிங், ஒரு நியூ பிகினிங். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற நிறைவான பலன் என்ன தெரியுமா? ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய துவக்கம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரூத்துடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். நிச்சயமாகவே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில எதிலெல்லாம் ஒரு புதிய ஆரம்பமாய் இருந்தது, ஒரு துவக்கமாய் இருந்தது என்று நம்ம பார்க்கும் பொழுது அந்த வார்கோதுமை அறுப்பின் துவக்கம், ஹார்வெஸ்ட், அறுவடையின் துவக்கம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இவங்க வந்துதான் அந்த பெத்லகேம் தேசத்துல அவங்க பயிரிட்டு அப்புறம் நிலத்தை பண்படுத்தி நீர் பாய்ச்சி நிறைய அந்த மருந்தெல்லாம் அடிச்சு அதை பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் அது வளரும், அந்த பயிர் வளர்ந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹார்வெஸ்ட் கிடைக்கும். அப்படி இல்லை. இந்த இடத்துல பார்க்கிறோம், அவங்க ஒண்ணுமே செய்யல, ஒரு வேலை செய்யல. ஆனா அவங்க செஞ்ச ஒரே ஒரு வேலை, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்ததுதான் அவள் செய்த ஒரே ஒரு வேலை. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அருவருப்பான அந்த மோவாபை விட்டுட்டு அவள் எழுந்து வந்த அதனால அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் பாருங்க. அவள் கஷ்டப்படவே இல்லை, அவளுக்காக ஒரு ஹார்வெஸ்ட் ஆயத்தமாய் இருந்தது. ஆமேன். ஹார்வெஸ்ட் என்று சொன்னாலே நமக்கு தெரியும், அது ஒரு செழிப்புக்கு அடையாளம், ஒரு ப்ராஸ்பரிட்டிக்கு அடையாளம் இல்லையா? ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல செழிப்பின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய செட்டைகளின் கீழே நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு, நிறைவான பலன் உண்டு. அதுதான் என்ன? நமக்கு ஒரு செழிப்பின் காலத்தின் துவக்கம். ஆமென். ஹல்லேலூயா. எப்பவுமே செழிப்பின் ஹார்வெஸ்டுடைய முடிவுங்கிறத விட அது துவக்கம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? போக 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 அப்படியே ஹையரா போய்கொண்டே இருக்கும். இது வரைக்கும் இந்த கொரோனாவுனால நம்முடைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், கைகளின் பிரயாசம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், நிறைய பணங்களை நம்ம இழந்திருக்கலாம், நிறைய சொத்துக்களை கூட நீங்க இழந்திருக்கலாம், நிறைய நகைகளை இழந்திருக்கலாம். இன்னைக்கு கூட சகோதரன் சொன்ன அந்த ஒரு சகோதரன், அவங்க அந்த ஒரு கிராமத்துல அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவர், அவர் கூட சொன்னாரு, 20 ஆடு வச்சிருந்தேன் சிஸ்டர், ஆனா எல்லா ஆடையும் வித்து 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 இப்ப 7 ஆடு தான் நான் வச்சிருக்கேன்னு சொன்னார். இதே மாதிரி நீங்க கூட உங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்து 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 நீங்க ரொம்ப கஷ்டத்தின் நிலைமையில இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, நீங்க தான் என்னுடைய அடைக்கலம், நீங்க மட்டும் போதும், உங்களை நான் பிடித்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவருடைய செட்டைகளின் கீழே வந்துருங்களேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அறுவடையின் ஆரம்பம். ஆமென். ஹல்லேலூயா. ஆரம்பமே இவ்வளவு மகிமையா இருந்தா போக போக எவ்வளவு மகிமையா இருக்கும் இல்லையா? ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில, தொழில்ல, எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஒரு புதிய பிகினிங்கை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். புதிய ஒரு பிகினிங் ஆஃப் த ஹார்வெஸ்டை உங்களுக்கு கொடுக்கிறார். அறுப்பு காலத்தின் துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென்.
ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி வேதனையோடு கூட நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கலாம். ஆனா இனி வருகிற நாட்களில கர்த்தர் உங்களுக்காக ஆசீர்வாதங்களை விளைய பண்ணி இருக்கிறார். ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்காக ஆயத்தப்படுத்தினவைகளை உங்களுடைய கண்கள் இதுவரைக்கும் காணாமல் இருக்கலாம், காதுகள் கேட்காமல் இருக்கலாம், இருதயத்தில் தோன்றாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதே. ஆமென், ஹல்லேலூயா. அதனால எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு, நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நீங்க தான்ப்பா எனக்கு அடைக்கலம், இந்த பிரச்சனையில நீங்க தான்ப்பா எனக்கு அடைக்கலம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் எவ்வளவு அழகா அவள் சொன்னா, அதே மாதிரி நீங்க தான்ப்பா என்னுடைய தெய்வம். நான் அந்நிய தெய்வங்களை பார்க்க மாட்டேன், விக்கிரகங்களை பார்க்க மாட்டேன், மனிதர்களை பார்க்க மாட்டேன், எதையும் பார்க்க மாட்டேன், உங்களை தான் நான் பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் துவக்க காலத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இந்த ரூத் ஆண்டவரே என்னுடைய அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையை சொல்லும் போது இப்பொழுது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஞாபகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்தை வாசிப்போமா? 2ஆம் வசனம். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இங்கே பார்க்கிறோம், இந்த மீதியானியருடைய கை இஸ்ரவேலருக்கு முன்பாக வந்த பொழுது இஸ்ரவேல் புத்திரர் செய்த காரியம் ஆண்டவரை நோக்கி பார்க்கல. அதுக்கு பதிலாக அவங்க என்ன செஞ்சாங்களா? கெபிகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். ஆமென். எல்லா கெபிகள், மலைகள், குகைகள், அரணான ஸ்தலங்கள் எல்லாவற்றையும் தங்களுக்கு அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இப்படி அடைக்கலமாக்கி கொண்டதினால அவர்கள் ஆண்டவரை அடைக்கலமாக்கி கொள்ளாமல் கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டதினால அவர்களுக்கு வந்த என்ன காரியம் என்று அடுத்த வசனத்தை வாசிப்போமா? அடுத்த வசனம். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். இங்க பாருங்களேன், இவங்க ஆண்டவரை அடைக்கலமாக்கி கொள்ளாமல், நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, இந்த மீதியானியர் வர்றாங்களே எங்களுக்கு விடுதலை தாங்கன்னு கேட்காம இந்த கெபிகள் எல்லாவற்றையும் அடைக்கலங்களாக்கி கொள்ளும் பொழுது மீதியானியர் என்ன செய்யறாங்களாம்? எல்லா விளைச்சலையும் கெடுத்து போடுறாங்க. விளைந்திருக்கிறது, அது அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறது. வேதத்திலே பார்க்கிறோம், கிதியோன் மாத்திரம் அந்த கோதுமையை அறுவடைக்கு ரெடியா இருந்த அந்த கோதுமையை மீதியானியர் கைக்கு தப்புவிப்பதற்காக அவன் போரடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து என்ன தெரிகிறது? கோதுமை எல்லாமே அறுவடைக்கு ரெடியா இருக்குது. ஆனா இவங்க ஆண்டவரை அடைக்கலமாக்கி கொள்ளாமல் அவங்க மற்ற அரணான காரியங்களை அடைக்கலமாக்கி கொண்டதுனால எல்லா ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டிய அந்த சூழ்நிலையில எல்லா நிலத்தின் விளைச்சலையும் அவர்கள் கெடுத்து போட்டார்கள். ஆனால் மோவாபிய ஸ்திரீயான இந்த ரூத் கர்த்தரை தனக்கு அடைக்கலமாக்கி கொண்ட பொழுது அவளுக்காக ஒரு விளைச்சல், அவளுக்காக ஒரு ஹார்வெஸ்ட், அறுவடை ஆயத்தமாய் இருந்தது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய பலத்தையோ மனிதர்களையோ மற்ற பண பலத்தையோ எதையும் நீங்க உங்களுக்கு அடைக்கலமாக்கி கொள்ளாதீங்க. நீங்க அப்படி அடைக்கலமாக்கி கொண்டீங்கன்னா கண்டிப்பா சத்துரு உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா செழிப்பையும் அவன் அழித்து போட்டு விடுவான். ஆனா கர்த்தரை அடைக்கலமாய் கொள்ளும் பொழுது எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கென்று ஒரு செழிப்பான காலங்கள் உண்டு. ஒரு வார்கோதுமை அறுவடையின் துவக்க காலம் உண்டு. அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லிருங்க, அப்பா உங்களை நான் அடைக்கலமாக்கி கொள்ள போகிறேன். ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணிடலாமா?
ஆண்டவரே எங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. எவ்வளோ கடன் பிரச்சனைப்பா, எவ்வளோ கடன், அதை வாங்கி இதை பண்ணிடலாம், இதை வாங்கி இப்படி பண்ணிடலாம், அங்கே வட்டி வாங்கி இங்கே கொடுத்துடலாம், இதுக்கு 10 வட்டி வாங்கி இதை கொடுத்துடலாம், அக்கா கிட்ட வாங்கி இதை கொடுத்துடலாம், இந்த நகையை வச்சிடலாம், இப்படியே நான் யோசித்து மண்டைக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உண்மை நான் அடைக்கலமாக்கி கொள்ளுகிறேன் அப்படி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. என் சுய பலத்தை நம்பல, என் சுய ஞானத்தை நம்பல, மனிதர்களை நம்பல, குடும்பத்தை நம்பல, பிள்ளைகளை நம்பல, உங்களை நம்புகிற ஆண்டவரே நீர் என் அடைக்கலமாப்பா, நீர் என் அடைக்கலம், நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று நான் சொல்லுகிறேன் அப்பா என்று சொல்லி யாரெல்லாம் நீங்க அடைக்கலமாக்கி கொள்ள போறீங்க, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு செழிப்பான காலங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு விலையேறப்பெற்ற ஆசீர்வாதம், ஒரு துவக்கம், அறுவடையின் துவக்கம் உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, அப்பா அம்மை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க, அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க அப்பா. பொருளாதாரத்தில் அப்பா அவர்கள் உண்மை அடைக்கலமாக்கி கொண்டபடியினால அவர்களுக்காக ஒரு புதிய ஆரம்பமான ஒரு அறுவடையை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனைகள் மாறட்டும், பொருளாதார பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனை பேர் தொழில் முடங்கி கிடக்கிறதோ இப்பொழுது ஆண்டவரே அவருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. எல்லா பிள்ளைகளும் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? செய்திருங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.